ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆன ஒயிட் டேஸ் ஸ்னோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம். ஒயிட் டேஸ் ஸ்னோ இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது. அப்பா அம்மா பொண்ணு இந்த ஒரு ஃபேமிலி இருக்குது. இதில் அப்பா அம்மா வந்து ஒரு மசாஜ் சென்டர் அது பெரிய அளவில் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய சென்டர் மாதிரி அவங்களுக்கு வச்சு சூப்பராக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பொண்ணுக்கு இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் வந்து அம்மா அப்பா சொன்னதுனால தட்ட முடியாமல் அவங்க வந்து மனசே இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்த பொண்ணு ஜாக்கிங் போயிட்டு இருக்கும்போது யாருன்னே தெரியாத ஒருத்தன் வந்து இந்த பொண்ணை கடத்திட்டு போயிடுறான். அட் லாஸ்ட் இந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்துதா இல்லையா, இவன் ஏன் இந்த பொண்ணை கடத்தினா, அவனுக்கு என்ன ஆச்சு, அவங்க அப்பா அம்மா என்ன ஆனாங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு அவளுக்கு கொடுத்த ரோலை மிக சிறப்பாக சூப்பராக பண்ணியிருக்கோம். அந்த ரோலை வேறு யாருமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு ஒரு தூண்னே சொல்லலாம் இந்த பொண்ணோட ஆக்டிங்கு. இந்த படத்தோட செகண்ட் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, சினிமோட்டோகிராஃபர் அந்த ஊரை காட்டின விதம் ரொம்பவே அழகாக இருந்தது. அதாவது அந்த பொண்ணு தப்பிச்சு போய் ஒரு கிராமத்தில் இருக்கும்னு சொன்னல, அந்த ஊரை அவர் சூப்பராக காட்டியிருப்பார். அங்கே இருக்கிற சர்ச்சு, அங்கே இருக்கிற மக்கள், அந்த வீடு எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. மொத்தத்தில் இந்த பொண்ணோட ஆக்டிங் ஒரு ப்ளஸ்னா, இந்த சினிமாட்டோகிராஃபர் அவரோட வேலை தான் இந்த படத்துக்கு ரெண்டாவது ப்ளஸ்ஸு. அதுதான் இந்த படத்தை தூக்கி நிறுத்தின ரெண்டாவது தூண்னே சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சில பல சீன்ஸ் அந்த படத்தில் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்து. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும்னு அவங்க கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டியிருப்பாங்க. அது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. சும்மா இப்போ இருக்கிற மாதிரி ஃபோனில் PDF ஏற்றிட்டு படிக்காமல் புக்குன்னா இப்படி தான் படிக்கணும், இந்த இதை வச்சு படிக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டினது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தமிழ் டப்பு படம். ஆனால் வந்து எங்கேயுமே இது டப் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக டப்பிங் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தில் இருந்த எமோஷனல் காட்சிகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய எமோஷன்ஸை ரொம்ப சூப்பராக கன்வே பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் ஃபீல் ஆகும், பரவாயில்ல நல்லா நடிச்சிருக்காங்கன்ற மாதிரி இருந்தது. இந்த படத்தில் நெகட்டிவ்னு பார்த்தோன்னா, கதைன்னு இந்த படத்துக்கு டேரக்டர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும்னு தான் சொல்லி ஆகணும். கதையும் இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவும் இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். ஸ்க்ரீன் பிளே அங்கங்கே நல்லா இருந்தாலும் கதை கண்டிப்பாக இன்னும் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் சப்புன்னு இருந்த மாதிரி தான் இருந்தது படம். எனக்கு பார்க்கும்போது நீங்கள் பார்க்கும்போது இதை ஃபீல் பண்ணிங்கன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படம் வந்து ஒரு 18+ படம். அதனால் நீங்கள் ஃபேமிலியோடையோ குழந்தைங்களோட உட்காந்து பார்க்காதீங்க, நீங்கள் தனியாக உட்காந்து பாருங்கள் தயவுசெய்து. இந்த படம் அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது 18+ படம். அதனால் நீங்கள் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்க வேணாம், தனியாக உட்காந்து பாருங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா, 10க்கு 6.5 கொடுக்கலாம். ஏன்னா அந்த பொண்ணோட ஆக்டிங் அவ்வளோ அழகாக இருந்தது. அதனால் இந்த 6.5 கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள டீம்ஸ் யூ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.